வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அவரது குடும்பத்தின் மீது வைக்கப்படும் அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது: புதுச்சேரியில் தேர்தல் முடிந்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். லால்குடி தொகுதியில் போட்டியிடும் எனது தாயார் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக எங்களிடம் 500 கோடி ரூபாய் வாங்கியுள்ளனர். பணம் வாங்கியதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. இது முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு தெரியும். எங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது என நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக சொல்கிறோம். எங்கள் நிறுவனத்திற்கு ஆண்டு வருமானம் 24,000 வருகின்றது. அதில் 7,000 கோடி ரூபாய் வரி கட்டி வருகிறோம். ஆனால் முதல்வர் அவர்கள் வெறும் 3 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளது எனவும் சொகுசு கார் இல்லை என்றும் கூறுகிறார். இதனை யாராவது நம்புவார்களா என்று கேள்வி எழுப்பினார். திமுக மட்டுமின்றி அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் நிதிகளை கொடுத்துள்ளோம். புதுச்சேரியில் பாஜக எங்களை கூட்டணியில் சேர மிரட்டவில்லை. புதுச்சேரியில் திமுகவும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே மோதல் இப்போதும் நடந்து வருகிறது. தமிழகத்திலும் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் உள்ளது. புதுச்சேரியில் 1 அல்லது 2 இடங்களில் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும். பெரும்பான்மையான வாக்குகளைத்தான் அவர்கள் பெறுவார்கள். புதுச்சேரியில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் நான் எனக்கு இடம் கேட்பேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது தாயார் மீது தனிப்பட்ட தாக்குதல் செய்து வருகிறார். அவர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். ஆதவ் அர்ஜுனா தான் ஜனநாயகன் படத்தை வெளியிட்டிருப்பார். ஆனால் அவர் பாஜக மீது தொடர்ந்து தவறான அவதூறுகளை பரப்பி வருகிறார். திரைப்படத்தில் வருவது போல அவரே குண்டு வைத்து அவரே கண்டுபிடிப்பது போல் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வருகிறார். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்றனர். அப்படி இருப்பது எவ்வளவு கடினம் என்று எங்களுக்குத்தான் தெரியும். அது அவர்களது தனிப்பட்ட முடிவு. அடிக்கடி டெல்லி பயணம் மேற்கொள்ளும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்பி எப்படி ஆட்சி கொடுக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நீட் ரகசியம் என்ன ஆனது? ராகுல் காந்தி, உதயநிதி ஸ்டாலின் பரம்பரையாக வந்ததால் அவர்களுக்கு அந்த இடத்தின் அருமை தெரியவில்லை என்றும் அவர் கூறினார்.